விஜய் வந்து உண்மையிலேயே எஸ் சந்திரசேகருக்கு தான் வாரிசு. அரசியலிலே அவர் தன்னை எம்ஜிஆரின் வாரிசாக கருதி கொள்கிறார் என்று வேணா சொல்லலாம். திராவிட வாரிசு அவர் நிச்சயமாக அந்த கோட்பாடு அவருக்கு இருக்கிறது. மதச்சார்பற்ற சக்தியாகத்தான் அவர் இருக்கிறார் என்பதை பாஜகவினுடைய எதிர்ப்பின் வழியாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. பாஜக இப்பொழுதே அவர் ஏன் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லவில்லை என்றெல்லாம் அவர்கள் தொடங்கிட்டாங்க. அவருக்கு யாரும் ஜோசியக்காரர்கள் வழி நடத்துகிறார்களா என்கிற ஒரு கேள்வியும் அதற்குள்ளே சேர்த்துருக்கிறது. ஏன்னா திடீர்னு என்ன பண்ணாருன்னா சீரடி சாய்பாபா கோயிலுக்கு ஒரு தனி விமானத்தில் போகிறாரு அப்படின்னு ஒரு தகவல் வருது. அப்போ எதற்காக இதெல்லாம் செய்கிறாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. அதனால் அவர் பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்ததுனால அவர் பகுத்தறிவாளர் ஆகிவிட்டார் என்று புரிந்து கொள்ள முடியாது. அவர் பெரியார் இந்த அரசியலுக்கு தேவை என்பதை அவருக்கு புரிந்து வைத்திருக்கிறார் என்று வேணால் அது தயக்கம் கொண்ட அரசியல்வாதி விஜய் அப்படி நினைக்கிறீங்களா? நிச்சயம் அதில் என்ன சந்தேகம்? அவர் நினைத்திருந்தால் கொடிக்கு எப்போ விளக்கம் சொல்கிறேன்னா நான் மாநாட்டில் சொல்கிறேங்கிறாரு. மாநாடு எப்போ நடத்துவேன்னு சொன்னால் இன்னொரு நாள் சொல்கிறேங்கிறாரு. மாநாடு ஏன் தள்ளி போச்சுன்னு சொன்னால் அதை மறுபடியும் சொல்கிறேங்கிறாரு. இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அது கோர்ட்டில் வாய்தா வாங்குறது மாதிரி இருக்கிறாரு. அரசியல் என்பது ஜட்ஜ்மெண்ட். தோல்வி கூட 3 எழுத்து தானே. எல்லாமே 3 எழுத்துனா விஜய் மட்டுமா 3 எழுத்து, வெற்றி மட்டுமா 3 எழுத்து, தோல்வி கூட 3 எழுத்து தான். எது வேண்டுமானாலும் நடக்கலாமே. 3 எழுத்தை வைத்து கொண்டெல்லாம் நீங்கள் அரசியல் செஞ்சு விட முடியுமா? என்ன அவ்வளோ எளிதானதா அரசியல்? வணக்கம் நண்பர்களே. விஜய் யாருடைய அரசியல் வாரிசு? மாநாடு வெற்றி பெறுமா? இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் இங்கே வந்திருக்கிறார். வணக்கம் திரு ராஜகம்பீரன். வணக்கம். விஜய் யாருடைய வாரிசு? விஜய் உண்மையிலேயே எஸ் சந்திரசேகருக்கு தான் வாரிசு. அரசியலிலே அவர் தன்னை எம்ஜிஆரின் வாரிசாக கருதி கொள்கிறார் என்று வேணால் சொல்லலாம். ஏனென்றால் திரைத்துறையிலே இருந்து வெற்றி பெற்றவர்கள் எல்லாருக்குமே அரசியலில் வெற்றி பெற வேண்டும்ங்கிறதுக்கான ரோல் மாடல் எம்ஜிஆர் மட்டும்தான். ஏன்னா அவர் ஒருவர் தான் மிக குறுகிய காலத்திலே ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியவர் என்கிற வரலாறு அவர் ஒருவருக்கு தான் இருக்கிறது. மற்றவர்கள்லாம் அரசியலிலே ஆழ்கடல் வரைக்கும் நீந்தியவர்கள் அல்ல, அலைகடலில் கால் நனைத்து விட்டு காணாமல் போனவர்கள் என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் நிறையா பேர் வந்திருக்காங்க போயிருக்காங்க அரசியலில். அது எஸ் ராஜேந்திரனில் இருந்து எஸ் சந்திரனில் இருந்து டி ராஜேந்தர், பாக்கியராஜ், ராமராஜன், இது பெரிய பட்டியல் இருக்குது. மன்சூர் அலிகான், இது ஒரு பெரிய பட்டியல் இருக்குது. அரசியல் கட்சி தலைவர்களாக தங்களை வர்றேன் வரமாட்டேன்னு சொன்ன ரஜினிகாந்த், கடைசி வரைக்கும் குழப்பத்திலேயே மக்களை வைத்திருந்ததன் வழியாக தன்னுடைய மதிப்பை ரசிகர் மன்றத்திற்கான மதிப்பை மட்டும் உயர்த்தி கொண்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போன்றவர்களில் இருந்து ஓரளவுக்கு பாதி வெற்றி, எதிர்க்கட்சி தலைவர் வரைக்குமான வெற்றியை பார்த்த விஜயகாந்தர் இருந்து யாருமே எம்ஜிஆரின் வெற்றியை பெறவில்லை. எம்ஜிஆரின் வெற்றியை பெறுவதற்கான முழுமையான தகுதி இதுவரைக்கும் யாருக்குமே சேர்ந்ததாக தெரியவில்லை. அது கடைசியாக முயற்சித்த கமலஹாசன் வரைக்கும் அந்த பட்டியல் நீள்கிறது. ஆனால் விஜய் ஒரு எம்ஜிஆருடைய வாரிசு அப்படின்னு சொல்கிறதுக்கான தகுதி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அவரும் ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம். இன்னைக்கு தமிழ் திரைப்படத்துறையில் சொல்லப்போனால் உச்சபட்ச நட்சத்திரம்னு நிச்சயமாக சொல்லலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் யாருமே கேள்விக்குட்படுத்த முடியாது. ஆனால் மிகப்பெரிய வணிகத்தை கொடுக்கின்ற நிறைய ரசிகர்களை கொண்டிருக்கின்ற விஜய் எம்ஜிஆரின் அரசியல் வாரிசு ஆகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அதுக்கான தகுதிகள் இருக்கா? எம்ஜிஆர் தன்னுடைய கலை வாரிசாக பாக்கியராஜ் அவர்களை அவருடைய பிரபலமாக இருந்த காலகட்டங்களிலே அப்படி சொல்லி கொண்டார். ஆனால் பாக்கியராஜினுடைய கலை வாழ்க்கையாவது நீடித்ததா? அரசியல் வாழ்க்கை நீடிக்கவில்லை, அது தனி கதை. ஆனால் கலை வாழ்க்கையாவது நீடித்ததா என்று கேட்டால் அவரோட ட்ரெண்ட் செட்டிங்லாம் ஏறத்தாழ 90களை தாண்ட முடியவில்லை. 80களிலே ஒரு பெரிய ஆதிக்கத்தை பாக்கியராஜ் செலுத்தினார். அப்போ சினிமா என்பது ஒரு காலகட்டம் சார்ந்ததாகத்தான் எல்லாருக்குமே இருந்திருக்கிறது. விஜய் கூட தொடக்கத்திலே சினிமாவுக்கு அன்ஃபிட்டுவர், பொருத்தமற்றவர் என்று நிராகரிக்கப்பட்ட இடங்களும் அவருக்கு இருந்திருக்கிறது. எடுப்பிலேயே போய் பாரதி ராஜாவிடம் கொண்டு போய் என் மகனை எனக்கு கதாநாயகன் நாங்கள் நடிக்க வைங்கன்னு எஸ் சந்திரசேகர் போய் சொல்லும்போது சில இதெல்லாம் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்து பார்த்துட்டு சினிமாவுக்கு அன்ஃபிட்டு, மூஞ்சி தூங்குனது மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி இயக்குனர் பாரதி ராஜாவை நிராகரித்திருக்கிறார். அப்புறம் பின்னாளில் அவர் வெற்றி பெற்றதுக்கு பின்பு இதே கேள்வியை கேட்டாங்க. நீங்கள் விஜயை மறுத்தீங்களே என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது நான் தவற விட்ட மாணிக்கங்களில் ஒன்றுன்னு சமாளிச்சுக்கிட்டார் அவர் பின்னாடி. அப்போ ஒவ்வொரு காலகட்டங்களில் யாராலையும் முழுமையாக ஒரு கலைத்துறை வித்தகராக இருக்கக்கூடிய பாரதி ராஜானால இவர் கலைத்துறையில் வருவாரா வர முடியாதா, வெற்றி பெறுவாரா பெற முடியாதா என்பதை அவரால் கணிக்க முடியலை. அப்போ இப்படித்தான் நிகழும் என்று நம்ம எதையும் முன்கூட்டி 100% சரியாக யாருமே கணிக்க இயலாது. ஆனால் ஒரு சித்தாந்த ரீதியாக, கருத்தியல் ரீதியாக எதை நோக்கி போகிறோம் என்கிற பயணத்தில் விஜய்க்கு பெரிய குழப்பம் இருக்கிறது மட்டும் நமக்கு தெளிவாக. என்ன குழப்பம் இருக்குது? நல்லா தானே போயிட்டுருக்காரு. எப்படின்னா அவர் திடீர்னு இன்னைக்கு ஏதோ பூஜையெல்லாம் நடத்தியிருக்கிறாங்க.
அந்த மாநாடு நடைபெறுவது வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவர் பெரியாருடைய நினைவிடத்துக்கு போகிறார். அங்கே போய் சிலையில் வந்து மாலை வைக்கிறாரு. ஆனால் பக்கத்தில் தான் அவருடைய சமாதி இருக்குங்கிறது யாரும் சொல்லாமல் விட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவருக்கு அது தெரியல. தெரிஞ்சிருந்தால் எப்போவுமே என்ன செய்வாங்கன்னா, அவருடைய சிலைக்கு மாலை அணிவிப்பதற்கு திடலுக்கு தான் வர வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. மவுண்ட் ரோடுன்னு சொல்லக்கூடிய அந்த அண்ணா சாலையில் கூட அவருடைய சிலை இருக்கிறது. ஆனால் அதுலேயும் பாகப்பிரிவினை இருக்குது. ஒரு இடத்துல அண்ணா திமுக காரங்களும், இன்னொரு இடத்துல திமுக காரங்களும் மாறிடுவாங்க. இல்லை, அப்படி இல்லை. இவர் விடியற் காலையில் போய் என்ன செய்வாங்கன்னா, ஒருத்தருடைய வந்து பிறந்த நாளுக்கோ அல்லது முக்கியமான தினங்களுக்கோ பொழுது விடுகிற போதே காலையில் 7 மணிக்கு போய் முதலமைச்சர்லாம் போய் வந்து அந்த நினைவிடத்தில் போய் அந்த இது மலர் வளையம் வைப்பது அப்படின்லாம் வந்து ஒரு நடைமுறை உண்டு. மாலை அணிவிப்பது என்கிற நடைமுறை உண்டு. இவர் வந்தது பார்த்தீங்கன்னா மத்தியானத்துக்கு மேலே தான் அவர் வந்தார். ஒருவேளை வந்து கூட்ட நெரிசலுக்காக அவர் அந்த நேரத்தை தேர்ந்தெடுத்தாரா என்று நமக்கு தெரியல. அப்படி பார்த்தால் விடியற் காலையில் வந்துட்டால் யாருக்குமே தெரியாதே. முதல் ஆளாக வந்து முதலமைச்சராக இருந்த கலைஞர்லாம் முதல் ஆளாக எல்லா நிகழ்வுகளுக்குமே காலையில் வந்துட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவருக்கு வந்து ஒரு தெளிவான பாதை இருக்கிறதா என்று தெரியவில்லை. ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக இருக்கிறது, திராவிட இயக்கத்தினுடைய சாயலிலே தான் அவர் அரசியல் கட்சி நடத்தப் போகிறார் என்பது மட்டும் தெளிவாக இருக்கிறது. திராவிட வாரிசு அவர் நிச்சயமாக அந்த கோட்பாடு அவருக்கு இருக்கிறது. மதச்சார்பற்ற சக்தியாகத்தான் அவர் இருக்கிறார் என்பதை பாஜகவினுடைய எதிர்ப்பின் வழியாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. பாஜக வந்து இப்பொழுதே வந்து அவர் ஏன் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லவில்லை என்றெல்லாம் அவருங்க தொடங்கிட்டாங்க. ஏன் சொல்லலை? அவர் சொல்ல வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. அவர் வந்து மத தலைவர் கிடையாது. அவர் ஒரு திரைக்கலைஞர். அவர் விரும்புகிற வாழ்த்தை அவர் சொல்லுவார். எல்லாத்தையுமே எல்லாரும் சொல்ல மாட்டாங்களே. சங்கராச்சாரியார் கூட தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறாரு. அதை போய் வந்து கேட்டால் அந்த பண்டிகைக்கு நமக்கு சம்மந்தம் இல்லைங்கிறார் அவர். அப்போ ஒவ்வொருத்தருக்குமே வேறு வேறு கருத்துக்கள் இருக்கிறது. தமிழ்தாய் வாழ்த்துக்கு எழுந்து நிற்காத சங்கராச்சாரியார்களுடைய செயல்களை கூட நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ அவங்க வந்து அதை ஏன் ஏற்கவில்லை அப்படின்னு கேள்வி வந்து எழுப்புகிற போது பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவருடைய ஸ்தானம் ரொம்ப பெருசு, அவர் மகா பெரியவருங்கிறாங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு கருத்து இருக்கிறது. அப்போ அவர் வந்து ஒரு மதம் சார்ந்த பண்டிகையை வந்து அவர் வாழ்த்து தெரிவிக்கலை அப்படிங்கிறது அரசியல் ரீதியாக ஒரு கருத்தாக ஏற்றுக்கொள்ள இயலாது. பொதுவான நிகழ்வுகள், மே தினத்துக்கு ஏன் நீங்கள் வாழ்த்து சொல்லவில்லை, ஏன் வந்து தமிழர் திருநாளாக இருக்கக்கூடிய பொங்கலுக்கு வாழ்த்து தெரிவிக்கவில்லை என்பது தான் எல்லாருக்கும் ஆனதே தவிர மற்ற மத பண்டிகைகளுக்கு நிச்சயமாக சொல்ல வேண்டும் என்கிற எந்த கட்டாயமும் இல்லை. குழப்பத்தில் இருக்கான்னு சொன்னீங்க. முக்கியமாக சிலைக்கு மாலை அணிவித்தார், ஏன் அங்கு நினைவிடத்தில் செல்லவில்லை அப்படின்னு. குழப்பம் என்பது அல்ல, அவருக்கு வந்து அரசியலிலே வந்து ஒரு தொடக்க நிலை என்பதற்கான சிறிய தடுமாற்றம் என்று கூட அதை சொல்லலாம். ஏனென்றால் தீபாவளிக்கு சில தினங்களுக்கு முன்பு வந்து மாநாட்டை அறிவிக்கிறார்கள் என்று சொல்லுகிற போது அந்த கலை யதார்த்தத்தை கூட சொல்லுவதற்கு அங்கு யாருமே இல்லையா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. புஷி ஆனந்த் போன்றவர்கள் எல்லாம் வந்து அவரிடத்திலே வந்து கருத்து உரையாடுகிற இடத்தில் இருக்கிறார்களா அல்லது சொன்னதை கேட்டுக்கொள்கிற இடத்தில் இருக்கிறார்களா என்று தெரியவில்லை. ஏனென்றால் ஒரு மாநாடு நடத்தும் போது மக்கள் நலன் சார்ந்தது. வந்து தீபாவளிக்கு வந்து ஒரு வாரத்துக்கு முன்பே நமக்கு தெரியும், ஜவுளி கடை இங்கே இருக்குது, இனிப்பு கடை இங்கே இருக்குது, பட்டாசு கடை இங்கே இருக்குன்னு பல பேர் சுற்றிட்டு இருப்பாங்க. அப்போ பல பேர் பண தேவைகளுக்காக கொஞ்சம் பேர் அலைந்து கொண்டிருப்பாங்க. ஒரு சிலர் பணம் இருக்கிறவங்களும் கூட தன்னிடம் பணிபுரிபவர்களுக்கு கொடுக்கணுங்கிற அந்த பல நெருக்கடிகளில் எல்லாருமே இருப்பாங்க. ஒரு பண்டிகை என்பது நடுத்தர வர்க்கத்தின் மீது ஏவப்படக்கூடிய ஒரு நெருக்கடி என்று கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரியான சூழலில் எல்லாரும் அலைந்து கொண்டிருக்கிற போது அதற்கு ஒரு 2 தினங்களுக்கு முன்பு வந்து மாநாட்டு தேதியை அறிவிப்பது என்பது அவருக்கு வந்து யதார்த்த சூழல் புரியவில்லையா என்று நம்ம என்ன நடக்கும்? இப்போ தீபாவளிக்கு ஒரு 4 நாள் 3 நாள் முன்னால் மாநாடு நடத்துறதுல என்ன நடக்கும்? போக்குவரத்து நெரிசல் நடக்கும். பல பேருக்கு வந்து பொருளாதார ரீதியாக புறப்பட்டு வருகிறவர்களுக்கு எல்லாருக்கும் பணம் கொடுத்து கூட்டிகிட்டு வந்தால் பிரச்சனை இல்லை. அவங்க சொந்த காசில் வந்து வாகனம் எடுத்துக்கொண்டு வரக்கூடியவர்களும் இருப்பாங்க பெரும்பாலான பேர். அப்போ அவங்களுக்கெல்லாம் அது ரெட்டிப்பான நிதிச்சுமையை உருவாக்கும்ல, பொருளாதார கஷ்டங்களை உருவாக்கும். இது போன்ற யதார்த்தங்களை கூட புரியாதவராக அவர் இருக்கிறாரா என்று தெரியவில்லை. ஏன்னா அவருக்கு யாரும் ஜோசியக்காரர்கள் வழி நடத்துகிறார்களா என்கிற ஒரு கேள்வியும் அதற்குள்ளே சேர்ந்துருக்கிறது. ஏன்னா திடீர்னு வந்து என்ன பண்ணாருன்னா, சீரடி சாய்பாபா கோயிலுக்கு வந்து ஒரு தனி விமானத்தில் போகிறாரு அப்படின்னு ஒரு தகவல் வருது. அப்போ எதற்காக இதெல்லாம் செய்கிறாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. அதனால் அவர் பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்ததுனால அவர் வந்து பக்கத்திரிவாளர் ஆகிவிட்டார் என்று புரிந்து கொள்ள முடியாது. அவர் பெரியார் வந்து இந்த அரசியலுக்கு தேவை என்பதே அவருக்கு புரிந்து வைத்திருக்கிறார் என்று வேணால் அதை நம்ம பெரியாரும் தேவை, ஷீரடி சாய்பாபாவும் தேவை. ஆமாம், எல்லாருக்குமே அப்படி தானே. ஒருத்தருக்கு வந்து உடல்நிலை திடீரென்று மோசமாகிவிட்டது என்றால் நேராக மருத்துவமனைக்கு போகிறாங்க. மருத்துவமனையில் வந்து கொஞ்சம் எனக்கு உடனே சொல்ல முடியாது, அப்சர்வேஷனில் வச்சு தான் சொல்ல முடியும்னா போய் கோயிலுக்கு போய் பிரார்த்தனை செய்கிறாங்க. மருத்துவமனைக்குள்ளேயே சிறிய கோயில்களை கூட சில இடங்களில் உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. மனித மனமே வந்து ஆத்திகத்துக்கும் நாத்திகத்துக்கும் நடுவில் தான் எல்லாருமே பயணிக்கிறாங்க. ப்ராக்டிக்கல் லைஃப்பில் எல்லாருமே வந்து என்னென்னா ஒரு பாதையில் யாருமே பயணிக்கிறது கிடையாது. அதனால் அது ஒரு சராசரி மனிதரை போல அவர் இருக்கிறார் என்று வேணால் நம்ம அதை சொல்லலாம். சராசரி அரசியல்வாதியா? சராசரி அரசியல்வாதியா இல்லையா என்பது வந்து அவர் மாநாட்டுக்கு பின்பு தான் நமக்கு தெரியும். அவர் எதை நோக்கி பயணிக்க போகிறார், எந்த வெற்றிடத்தை நிரப்ப வந்திருக்கிறார், எதை பேசுகிறார், இதெல்லாம் நிறைய இருக்கிறது.
இப்போ அதற்கு பின்பு தான் அவர் எந்த கருத்தில் இருக்கிறார் என்பதற்கான சிறிய அடையாளங்களை அங்கங்கே சொல்கிறார். திடீர்னு நீட் தேர்வு எதிர்க்கிறாரு, வந்து இது மாதிரியான சில கருத்துக்களை மாநில பட்டியலிலே கல்வி மீண்டும் கொண்டு வர வேண்டும்னு பேசுகிறாரு. அது மாதிரி கருத்து வருகிற போது அது திராவிட இயக்கம் ஏற்கனவே பேசிய கருத்துக்களினுடைய ஒரு தொடர்ச்சி தெரிகிறது. அதே போல தான் வந்து பெரியாருடைய சிலைக்கு மாலை அணிவித்ததும் அதனுடைய தொடர்ச்சியாக தெரிகிறது. ஆனால் திமுகவுக்கு நேர் எதிரான ஒரு அரசியலையும் அவர் கையில் எடுக்கிறார் என்பதும். எப்படி திமுகவுக்கு நேர் எதிர் அரசியல்னா, இன்னொரு திராவிட கட்சி நான் தான் ஒரிஜினல்னு சொல்லுவாங்க இல்லையா சில பேர். இது நிறைய அல்வா கடை இருக்குது, நீங்கள் திருநெல்வேலிக்கு போனீங்கன்னா நாங்கள் தான் ஒரிஜினல் அல்வா கடைன்னு ஒரு போர்டு வைக்கிறாங்க இல்லையா, அது மாதிரி தான் இது. ஏன் அல்வா கடையோட சொன்னீங்க? ஆமாம், அரசியல் என்பது அடிப்படையில் அல்வா கொடுக்குறதுனா பொதுமக்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்க முடியாது. அதனால் ஓரளவுக்கு ஏமாற்றத்தோடு கூடிய ஒரு பயணம் தான் அரசியலுங்கிறது பொதுமக்களுடைய பார்வையில் இருக்கிறதுனால அது பொருத்தமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அல்வா கடைக்கும் அரசியலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. முக்கியமாக ஏன் மாநாடு நடத்தவில்லை, மாநாடு நடத்துவதில் என்ன குழப்பம், மாநாடு தேதியை அறிவிக்கவில்லை, இப்படி தொடர்ந்து நெருக்கடி கொடுக்கப்பட்டு வந்தது. தமிழக வெற்றி கழகம் அதனுடைய நிர்வாகிகள் அல்லது அவருடைய செய்தி தொடர்பாளர்கள் கேட்கப்படுகின்ற கேள்விகள் விஜய்க்கு எல்லாரும் தனிப்பட்ட முறையில் இல்லாட்டியும் பொது வழியில் சுட்டி காட்டிகிட்டே இருந்தாங்க. எப்போ தான் பேச போகிறாரு, எப்போ தான் மாநாடு வரும் அப்படின்னு. மாநாடு தேதி அறிவிச்சிட்டாரு, அப்படி இருந்து கூட அதுக்கான விமர்சனங்கள் வருது, அதற்கான சரியான விளக்கங்கள் சொல்லப்படலை. ஏன் இந்த தீபாவளிக்கு முன்னால் ஏன் இந்த மாதிரி அவருக்கு எதிராகவே கருத்துக்கள் சொல்லப்படுது? விஜய் வந்து ஒரு மதில் மேல் பூனை மாதிரி நிற்கிறார். ஆனால் அந்த பூனை வந்து திராவிடத்தை பார்த்து கொண்டு நிற்கிற காரணத்தினால நாம் வந்து என்ன நினைக்கிறோம்னா ஒரு திராவிட அரசியலை தொடர்வார் என்று நம்ம நினைக்கிறோம். ஆனாலும் அவர் மதில் மேல் பூனையாக தான் இருக்கிறார். எந்த பக்கம் வந்து பாய போகிறார் என்று தெரியாத ஒரு இடம் இருக்கிறது. நீங்கள் ஒரு விமான நிலையத்துக்கு போனால், ஒரு பேருந்து நிலையத்துக்கு போனால் இந்த வண்டி எங்கே போகுது, இந்த ஃப்ளைட் எந்த ஊருக்கு போகுது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஒரு மரக்கிளையில் வந்து ஒரு பறவை அமர்ந்திருக்கிறது, ஒரு காக்கா உட்காந்துருக்குன்னா எந்த திசையில் போக போகுது நமக்கு தெரியாது. சினிமா நடிகர்களை பொறுத்தவரையில் அவங்களுக்கு வந்து யதார்த்தமே தெரியாது முதல்ல. அப்போ அவங்கள சுற்றி வந்து இருக்கக்கூடியவர்கள் சொல்லுகிற கருத்தைலாம் உங்களுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது, நீங்கள் இறங்கி வந்துட்டீங்கன்னா, நீங்கள் நடந்தால் வந்து ஊர்வலம், நீங்கள் நின்றியன்னா மாநாடாக மாறிடும் என்கிற நம்பிக்கைகளை விதைத்து கொண்டே இருப்பாங்க. ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அப்போ அது எவ்வளவு தூரம் நடைமுறை சாத்தியம் என்பது களத்தில் இறங்கும் போது தான் தெரியும். இவர் நீச்சல் வீரரா இல்லையா என்பது கரையில் நிற்கும் போது தெரியாது, தண்ணிக்குள்ள இறங்கினா தான் தெரியும். இப்போ கிட்டத்தட்ட இறங்கிட்டார்ல, நெருங்கிட்டாரு. மாநாடு நடத்திட்டு மறுபடியும் ஷூட்டிங் போகிறேன்னு வேற சொல்கிறாரு. ஏன்னா கோட் படம் கூட அவங்க எதிர்பார்த்த வசூலை பெறவில்லை என்பதுதான் கடைசி கட்ட தகவலாக இருக்கிறது. ஏன்னா ஒரு 200 கோடி வசூலை கூட கோட் படம் தாண்டவில்லை, அது 400 கோடி பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 50% தான் கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படி சொல்லுகிற சூழ்நிலை வருகிற போது ஒரு படத்தை கூட அவர் சரியாக வந்து திட்டமிடவில்லையா, மாநாட்டையும் சரியாக திட்டமிடவில்லை, படத்தையும் சரியாக திட்டமிடவில்லை, அவருடைய அரசியல் பயணமாவது ஒழுங்காக திட்டமிடுகிறாரா என்று நமக்கு தெரியவில்லை. அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறிய தடுமாற்றங்களும் ஒரு சிறிய குழப்பங்களும் அவருக்குள்ள இருக்கு. எல்லா படங்களும் அதே வசூல் கொடுக்காதுல்ல, நீங்களும் திரைப்படத்துறையை சேர்ந்தவங்க தான், கொஞ்சம் மேலே கொஞ்சம் கீழே இருக்கத்தானே செய்யும். இல்லை, அதை கணிக்கக்கூடியவர்களும் இருக்கிறாங்களே, தொடர்ச்சியாக வந்து வெற்றி படங்களை வந்து எப்படி கட்டமைப்பது என்பதை தெரிந்தவர்களும் இருக்கிறாங்க. எல்லா படமும் வெற்றி பெறாது என்பது உண்மைதான். ஆனால் வெற்றி பெறுவதற்கான குறைந்தபட்ச சாத்தியங்கள் இருப்ப எம்ஜிஆர் படங்களை எத்தனை தோல்வி படங்களை உங்களால் சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. எம்ஜிஆருடைய பெரும்பாலான படங்கள் வந்து தோல்வி படங்களே கிடையாது, எல்லாமே வெற்றி படங்கள். அப்போ மக்களுக்கு எது பிடிக்கும், என்ன செஞ்சால் மக்கள் ரசிப்பாங்க என்பதை ஒரு கணிக்கக்கூடிய சக்தி வந்து எம்ஜிஆருக்கு இருந்திருக்கிறது இல்லையா. அது மாதிரி வந்து ஒரு நடிகர்களும் சில பேர் வந்து ஓரளவுக்கு கணிக்கக்கூடியவர்களாக. சமீபத்தில் கூட விஜயோட படம் 1-2 தோல்வி அடைஞ்சிருக்கேன், மேலும் இது நல்லா ஓடி இருக்கு, அது வந்து தோல்வின்னு சொல்ல முடியாதுல்ல, கோட்டு தோல்வின்னு சொல்ல முடியாது. இல்லை, கோட்டு தோல்வினா இப்போ அவங்க பட்ஜெட்டில் இருந்தால் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. கலெக்ஷன் வந்து ஒரு 50% தான் கலெக்ஷன் ஆகிருக்கு. அவங்க பட்ஜெட் அதிகப்படுத்தி சொல்லியிருக்கலாம்ல. அப்படி வாய்ப்பு இருந்தாலும் இவ்வளவு அதிகமாக இருப்பதற்கு, இவ்வளவு தூரத்துக்கு வந்து அதிகமாக சொல்ல மாட்டாங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் கூடுதலாக சொல்லக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குமே தவிர, அது எப்படி போனாலும் அது ஒரு பெரிய தாக்கத்தை அந்த படம் ஏற்படுத்தவில்லை அப்படின்னு வேணால் நம்ம சொல்லலாம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட வாழை போன்ற திரைப்படம் இப்போ வரைக்கும் வந்து தேட்டரில் ஃபுல் ஆகிட்டே இருக்குது. ஆனால் கோட் அதுக்கு பின்னாடி வந்த படம் தான், ஒன்றும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலை. அது மாதிரி பார்த்தீங்கன்னா மகாராஜா போன்ற படங்கள், விஜய் சேதுபதி நடித்த மகாராஜா படம் 100 நாளை முதல் முறையாக கடந்திருக்கிறது. இப்போ 100 நாள் என்பதெல்லாம் ரொம்ப வருடங்களுக்கு முந்தைய கதையாக இருந்துச்சு. இப்போ அதையெல்லாம் சில நடிகர்கள் வந்து கிராஸ் பண்ணுறாங்களே, அதையும் கடந்து போகிறாங்களே. அப்படிங்கிறப்ப மிகப்பெரிய ஒரு இளம் சூப்பர் ஸ்டார் என்றெல்லாம் வர்ணிக்கப்பட்டவர் இவர். அவருடைய வசூல் பின்னடைவாக வருகிறது என்பது ஒரு வருத்தமான செய்தி தான். படம் ஓரளவு அதிக அளவுக்கு வசூல் செய்யாதது திரைப்படத்தில் இருக்கின்ற பிரச்சனை தவிர அரசியலுக்கு பின்னடைவா என்ன? ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதானே. ஒரு சினிமா நடிகன் என்கிற கிரேஸை வச்சு தானே அவர் அரசியலுக்குள்ளே கால் பதிக்கிறாரு. அப்போ அதில் வந்து தோற்று போனதுனால தான் இங்கே வந்திருக்கிறாருங்கிற ஒரு விமர்சனம் எழும் இல்லையா அது. அதனால் அவர் கடைசி படம் என்று அறிவித்ததற்கு பின்னால் அதற்கு கடைசி படத்துக்கு முந்தைய படம்னு இப்போ மாற்றிட்டாங்க, திரும்ப ஒரு படம் எடுக்கிறதுனால. அது மாதிரி படங்களை வந்து அவர்கள் அறிவிக்கிற போது
அது வெற்றி படமாக இருந்தால்தான் இவ்வளவு பெரிய வெற்றிக்கு பின்னாடியும் அவர் வந்து அதுக்காக மயங்காமல் மக்களுக்காக வேலை செய்ய வந்திருக்கிறேன் என்று சொல்வதற்கான குறைந்தபட்ச மக்களுடைய இதை வந்து அபிமானத்தை பெற முடியும். அந்த அபிமானத்தை பெறுவதற்கு படம் வெற்றி பெற வேண்டிய அவசியம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அக்டோபர் 27 மாநாடு, ரொம்ப அதுக்கப்புறம் நிர்வாகிகள் நியமனம், அதுக்கப்புறம் பூத் கமிட்டியெல்லாம் செம்மைப்படுத்த வேண்டும். விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் பணி காத்திருக்கிறது. அதில் ஒரு கணக்கு இல்லாமல், சரியாக ஒரு பிளானிங் இல்லாமையா போவார்? பிளான் பண்ணியிருக்கிறாரு, அது பலிக்குமாங்கிறது தான் இப்போ நமக்கு இருக்க பிரச்சனை. ஏதாவது திட்டமிடாமல் வரமாட்டாங்க. இப்போ படப்பிடிப்பு கூட திட்டமிடுவாங்க, திட்டமிட்ட நாட்களுக்குள்ளே முடிக்க முடியாத பல படங்கள்லாம் உருவாகிறது உண்டு. அது மாதிரி அரசியல் வந்து அதையும் தாண்டி நிறையா திட்டமிட வேண்டியது இருக்குது. அவருக்கு அதுக்கான போதிய பயிற்சி இல்லை. எப்படி ஒரு மாநாட்டை நடத்தணும், எந்த காலகட்டத்தில், இது வந்து மழைக்காலம் வேறு. அடுத்த மாதம் வந்து அவர் இறுதியில் தேதி அறிவிக்கிறாரு. அதுக்கு வந்து மழைக்காலமாக மாறுகிற ஒரு சூழ்நிலை இருக்குது. திடீர்னு அவர் வந்து மாநாடு அறிவித்தப்ப ஒரு பெரும் மழையாக மாறுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மறுபடியும் தேதியை மாற்றுவாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. ஏன்னா நிச்சயமாக தீபாவளிக்கு சில தினங்களுக்கு முன்பு, 2-3 தினங்களுக்கு முன்பு வந்து மாநாட்டுக்கு வருபவர்கள் செல்பவர்களுக்கு பெரிய துன்பமான விஷயம். அது எப்படி அவர் உணராமல் இப்படி ஒரு முடிவை எடுத்தார் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக. மறுபடியும் தேதி மாறுமா? நிச்சயமாக விஜய் வந்து மீண்டும் தேதியை மாற்றுவதற்கான அதிகபட்ச சாத்தியங்கள் இருக்கிறது. தேதி இன்னும் தள்ளி போகலாம் என்று தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த விக்கிரவாண்டியிலேயே கூட அவர் அதை நடத்தியிருக்கலாம். இப்போ முதல் முறையாக அறிவித்த தேதியிலேயே கூட இந்த மாதமே கூட அவர் நடத்தியிருக்கலாம். அந்த தேதியை வந்து அவர் வந்து தவறு விட்டது தவறு. ஒரு சின்ன பெர்மிஷனில் அவருக்கு இருந்த ஒரு சாதாரண ஒரு லெட்டர் பேட் கட்சி நடத்துகிறவங்க கூட காவல்துறை அனுமதி மறுக்குதுன்னா என்ன செய்வாங்கன்னா, கோர்ட்டில் அனுமதி கேட்பாங்க. போய் கோர்ட்டில் மனு போடுவாங்க, கோர்ட் அனுமதி கொடுத்துரும், நீங்கள் நடத்துங்க அந்த நிகழ்ச்சி அப்படின்னு. அப்போ இது மாதிரியான சாதாரண உத்திகளை கூட அவர் கையாளாமல் மறுபடியும் தேதியை தள்ளி போடுறாரு. எனக்கு என்னமோ அவர் வேறு சில நம்பிக்கைகள் கொண்டவராக இருப்பாரோ, ஜோசிய நம்பிக்கை கொண்டவராக இருப்பாரோ, அல்லது வேறு சில நம்பிக்கைகள் கொண்டவராக இருப்பாரோங்கிற சந்தேகம் இருக்கிறது. ரொம்ப ரிலக்டண்டாக இருக்கான்னு நினைக்கிறீங்களா? ஒரு தயக்கம் கொண்ட அரசியல்வாதி விஜய் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயம் அதில் என்ன சந்தேகம்? அவர் நினைத்திருந்தால் கொடிக்கு எப்போ விளக்கம் சொல்கிறேன்னா நான் மாநாட்டில் சொல்கிறேங்கிறாரு. மாநாடு எப்போ நடத்துவேன்னு சொன்னால் இன்னொரு நாள் சொல்கிறேங்கிறாரு. மாநாடு ஏன் தள்ளி போச்சுன்னு சொன்னால் அதை மறுபடியும் சொல்கிறேங்கிறாரு. இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அது வந்து கோர்ட்டில் வாய்தா வாங்குறது மாதிரி இருக்கிறாரு. அரசியல் என்பது ஜட்ஜ்மெண்ட்டு. இதை மக்களுக்கு இது தேவை என்பதை முன்கூட்டி கணிக்கக்கூடிய சக்தி தான் அரசியலை தவிர இவர் தொடர்ந்து வாய்தா வாங்கிட்டே இருக்கிறாரு. இது ஒரு சரியான விஷயம் இல்லை. அவரை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க ரொம்ப டயர்டாயிருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அவர் வரணும், வந்தால் பரவாயில்ல, பெரிய கட்சிகளுக்கு மாற்றாக இன்னொரு கட்சி வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஏராளமான பேர் தமிழகத்தில் இருக்காங்களா இல்லையா? ஏராளமான பேர்லாம் சொல்ல முடியாது. இளைஞர்களில் ஒரு பகுதியினர் அப்படி வேணால் சொல்லலாம். தவிர ஏராளம்ங்கிற பேரில் வந்து எல்லா மக்களையும் வந்து விஜயினுடைய ஆதரவாளர்களாக நம்ம மாற்றிவிட முடியாது. அதனால் ஒரு சிறு பகுதின்னு வேணால் நம்ம சொல்லலாம். முதன் முறையாக வாக்கு செலுத்துகிறவர்கள் என்கிற ஒரு வகைப்பாட்டில் வந்து ஒரு கூட்டத்தை வந்து நம்ம சொல்லலாமே தவிர, அவருக்காக ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே காத்திருந்தது என்று சொல்லக்கூடிய இடம் இருக்குல்ல, அது எம்ஜிஆருக்கு இருந்தது. அது ஒரு பாதியளவு ரஜினிகாந்த் கூட இருந்தது, விஜயகாந்துக்கு ஓரளவு இருந்தது. இவருக்கு சிறு பகுதி தான் நான் நினைக்கிறேன். இவர் அவங்களோட ஒப்பிட முடியாது. எம்ஜிஆரோட வந்து ரஜினிகாந்தோட விஜயகாந்தோட வந்து விஜய் ஒப்பிட முடியாது நான் நினைக்கிறேன். அவ்வளவு பெரிய செல்வாக்கு மிக்கவர் என்றெல்லாம் நான் கருதலாம். திரை படத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கு, மறக்க முடியாதுல்ல. ஓப்பனிங் இருக்குது, வேற என்ன, அவர் ஒரு பெரிய ஸ்டாரு, 30 வருடங்களுக்கு மேலே நடிக்கிறாரு. அதனால் அவர் திரைப்படத்துக்கு அவர் படங்களில் வந்து மியூசிக் நல்லாயிருக்கும், எல்லாமே வந்து நல்ல நடனம் இருக்கும், ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கும், ஒரு மசாலா படத்தை நல்லா வந்து ஒரு பொழுதுபோக்கு அம்சங்கள் இருக்கும். அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு கூட்டம் வருது அப்படிங்கிறது உண்மைதான். அது ஒன்று மட்டுமே வந்து தலைவனாவதற்கான தகுதின்னு அவருக்கு யார் சொல்லிக் கொடுத்தாங்கன்னு தெரியல. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய வாக்காளர்கள் வந்து இன்னும் வந்து திரையரங்க இருட்டுக்குள்ளே தான் தன்னுடைய தலைவனை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்கிற அவருடைய நம்பிக்கை வந்து ரொம்ப ஆச்சரியம் அளிக்கக்கூடிய. அப்படி இல்லைங்கிறீங்களா? அப்படிலாம் இல்லவே இல்லை. அதற்கான மாற்றங்கள் நிறைய நிகழ்ந்து விட்டது. மக்கள் பிரச்சனையை தீர்ப்பவர்கள் அப்படிங்கிற ஒரு இடம் ஒன்று இருக்குது. அதனால் நடிகனாக இருப்பதுனா அவருடைய முகம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும், அந்த குரலை எல்லாரும் கேட்டிருப்பாங்க, அவர் என்ன பேசுவாருங்கிறது எல்லாருக்கும் அறிமுகமாயிருக்கும், அவ்வளவுதானே தவிர இப்போ இன்றைக்கி தமிழ்நாட்டிலே வந்து செல்வாக்கு மிக்க தலைவர்களாக இருக்கிறவங்களாம் என்ன நடிப்பு துறையிலேருந்து தான் வந்திருக்கிறாங்க? அப்படி இல்லை. எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து செல்வாக்கு மிக்க தலைவர்களாக இருக்காங்கன்னா, இப்போ அன்புமணி ராமதாஸ் போன்றவர்களோ, வைகோ போன்றவர்களோ, திருமாவளவன் போன்றவர்களோ, ஸ்டாலின் போன்றவர்களோ எல்லாருமே வந்து ஒரு பெரிய பிரபல நடிகர்களாக இருந்து வந்தவங்களா? அப்படி கிடையாதுல்ல. அதனால் திரைப்பட துறையில் வந்து செல்வாக்கு செலுத்தியதனால் மட்டுமே அரசியலில் அதே அளவுக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமான செல்வாக்கு வந்துவிடும் என்பதற்கான காலம்லாம் மலையேறி விட்டது. அதெல்லாம் 80களின் காலம், 90களின் காலம் வேண்டுமானால் கொஞ்சம் இருக்கலாம். அந்த காலகட்டம் இப்பொழுது இல்லை. ஏன்னா முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்ட விஜயகாந்தனால மக்கள் நல கூட்டணி மாபெரும் தோல்வியை தழுவியதே. அப்போ விஜயகாந்துக்கு கொஞ்சம் செல்வாக்கு இருக்கிறது என்று நம்பப்பட்டவர், மக்களோடு மக்களாக தன்னை வந்து கருதி கொண்டவர், ரொம்ப எளிமையாக அணுகக்கூடிய ஒரு இடத்தில் இருந்தவர் அப்படிங்கிறதெல்லாம் உண்டு. விஜயகாந்துக்கு வந்து எல்லாராலும் அணுகக்கூடிய இடம் ஒன்றும் எளிமையான இடம் இருந்துச்சு. ஆனால் விஜய் அப்படி அணுக முடியாதுங்கிற சிக்கல் இருக்கு.
தன்னை சுற்றி வந்து ஒரு பெரிய பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே இருக்கிறார். இப்பொழுதே அவர் வந்து ஏதோ 8 அடுக்கு பாதுகாப்பு எல்லாம் இருக்கிறது மாதிரியான ஒரு தோற்றத்தை வந்து பவுன்சர்களை வைத்துக்கொண்டு ஒரு சீன் போடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அப்போ அதெல்லாம் வந்து இந்த இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவரெல்லாம் வந்து சாலையோரம் இருக்கக்கூடிய சுவரை ஏறி குதித்து ஸ்வீட் கடைக்கு போய் வந்து சாமானியனை போல வந்து அவர் இருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் பார்க்குறாங்கல்ல. அப்போ அந்த இடத்துலேருந்து ஒப்பிட்டு பார்ப்பாங்க. இவருடைய எல்லை என்ன, அவருடைய எல்லை என்னன்னு எல்லாருமே யோசிப்பாங்க. ஆனால் வாரிசு, எம்ஜிஆர் வாரிசு சொல்லப்படுது. முக்கியமாக கொடி அறிமுக நாள் அன்னைக்கு அவர்கள் திரையிட்ட பாடல்கள் கூட 3 எழுத்து அப்படின்னு வந்துட்டு இருந்தது. அண்ணா 3 எழுத்து, எம்ஜிஆர் 3 எழுத்து, விஜய் அது 3 எழுத்து அப்படின்னு. இந்த 3 எழுத்து எல்லாம் வெற்றிக்கான 3 எழுத்தாக தான் மாறுமா, இல்லை ஒரு பாடலோடு அடங்கிடுமா? தோல்வி கூட 3 எழுத்து தானே. எல்லாமே 3 எழுத்துனா விஜய் மட்டுமா 3 எழுத்து, வெற்றி மட்டுமா 3 எழுத்து, தோல்வி கூட 3 எழுத்து தான். எது வேண்டுமானாலும் நடக்கலாமே. 3 எழுத்தை வைத்து கொண்டெல்லாம் நீங்கள் அரசியல் செஞ்சு விட முடியுமா என்ன? அவ்வளோ எளிதானதா அரசியல்? அப்படி இல்லையே. அப்போ அதுக்காக வந்து இப்போ இவர் முதலமைச்சர் ஆகிட்டா அப்போ அடுத்து அஜித் வந்துடுவாரா, வேறு நடிகர்கள்லாம் வந்தால் மக்கள் ஏற்றுக்கொள்வாங்களா? அப்போ சினிமாவில் வந்து உங்களை வந்து மகிழ்ச்சிப்படுத்தியிருக்காங்க நடிகர்கள் அப்படிங்கிறதுனால உங்களை வந்து உங்களுடைய தலைவர்களாகவே அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. தமிழ்நாட்டை வழிநடத்தக்கூடிய எல்லா தகுதியுமே விஜய்க்கு வந்து விட்டது என்று சாமானியர்களுடைய நம்பிக்கை வந்து உருவாகிவிடுமா? அப்படிலாம் உருவாக வாய்ப்பே இல்லை. இந்த நிகழ்ச்சியிலும் கருத்துக்களை குறிப்பிக்காத ராஜகம்பீரன், மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.